ஹாய், இப்போ நம்ம பார்க்க போற சம் என்ன பேஸ் பண்ணி அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறது தான். எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா செக்ஷன் ஃபார்ம்லான்னு ஒன்று பார்த்துருக்கோமா, அந்த ஃபார்ம்லா பேஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போமா. கொஸ்டின் ரீட் பண்ணுவோம். A line perpendicular to the line segment joining the points 1, 0 and 2, 3 divides it in the ratio 1:1. Sorry, 1:n. Find the equation of the line. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு. அந்த லைன் செக்மெண்டோட எண்ட் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 1, 0 and 2, 3 இருக்கு. லைக் திஸ். ஓகே, இதுல நம்ம என்ன பண்றோம்னா இந்த லைனை வந்து 1:n அப்படிங்கிற ரேஷியோல டிவைட் பண்றோம். அந்த டிவைட் பண்ற லைன் வந்துட்டு பெர்பெண்டிகுலர் லைனா இருக்கு. இந்த லைனை வந்து ரெண்டா டிவைட் பண்ண, லைன் செக்மெண்ட்டை ரெண்டால 1:n ரேஷியோல டிவைட் பண்ணுறோம். லைக் தட் ஒன் பார்ட் அண்ட் n பார்ட் அந்த ஃபார்மேட்ல டிவைட் பண்ணுறோம். அந்த டிவைட் பண்றதுக்கு ஒரு லைன் யூஸ் பண்றோம். அந்த லைன் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணக்கூடிய லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. therefore அந்த பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கறது தான் क्वेश्चन. ஓகே, இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட லைன் செக்மெண்ட் இருக்கு 1, 0 and 2, 3 இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கக்கூடிய லைன் செக்மெண்ட் இருக்கு. அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இது. இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லைனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த லைனுக்கு வந்துட்டு எல் என்ன கேபிட்டல் எல் வச்சோம், அந்த கேபிட்டல் எண்ணுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ எல்லோட ஸ்லோப் வந்துட்டு இன்ட்டு கேபிட்டல் எல்லோட ஸ்லோப் ஈக்குவல் டு -1. ஏன்னா ரெண்டு பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணி எல்லோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இப்போ எல்லோட ஸ்லோப்பையும் அண்ட் பிங்கிற பாயிண்ட்டையும் வச்சு லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எல்லோட லைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். இதுதான் ப்ராசஸ் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்னா பி ஆஃப் எக்ஸ், அதாவது அந்த பாயிண்ட் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அதுக்கு ஃபார்முலா என்ன, திஸ் இஸ் த செக்ஷன் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஏபிங்கிறது என்னன்னா அதோட டிவிஷன், என்ன பண்ண பார்ட்ல டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ, செகண்ட் பார்ட் பி. ஸோ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் 1, செகண்ட் பார்ட் n. ஓகேவா, x1 என்ன அப்படின்னு பார்த்தா 1, x2 என்னன்னு பார்த்தா 2, y1 என்னன்னு பார்த்தா 0, y2 என்னன்னு பார்த்தா 3. ஓகே, இப்போ p of x, y equals என்ன பண்ண போறோம், p of ax2, a into x2 plus b into x1 over 1 plus n. Then என்ன பண்ண போறோம், come on, a வந்து 1, y2 வந்து 3, b வந்து n and y1 வந்து 0. So 1 plus n. So இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 1 plus n divided by 1 plus n. Here 3 by 1 plus n. Sorry, 2 plus n. 2 plus n divided by 1 plus n, comma 3 by n plus 1. So this is a point P. Okay, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து கேபிட்டல் எல்லோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோப் ஆஃப் கேபிட்டல் எல், தட் இஸ் passing through the point 1, 0 and 2, 3. So m is equal to y2 minus y1 divided by 2x2 minus x1, that is 3 divided by 1 equal to 3. So slope of small l என்னவா இருக்கும், into slope of
capital L equal to minus 1. Therefore, slope of small l is equal to minus 1 by 3. Okay, wow. So, நம்ம இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் y equal to mx plus c. ஸோ இதில் வந்து ஸ்லோப் என்ன -1/3x plus c. தென் இப்போ என்ன பண்ணோம், எந்த பாயிண்ட் வழியாக போகுதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். n plus 2 divided by n plus 1, 3 by n plus 1. இதுதான் நம்மளோட கன்சல்ட் பாயிண்ட். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 divided by n plus 1 equal to -1/3 into n plus 2 divided by n plus 1 plus c. ஓகே, இப்போ 3 ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். 9 divided by n plus 1 equal to minus n plus 2 divided by n plus 1 plus c, 3c. So 3c அப்படியே வச்சு இது சைடு கொண்டு வரலாம். 9 plus n plus 2 divided by n plus 1. So 3c is equal to 11 plus n divided by n plus 1. So 3 6. ஸோ இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த y ஈக்குவல் டு அதெல்லாம் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதையும் நம்ம 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். 3y minus x plus 3c. 3cக்கு பதிலாக இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 11 plus n divided by n plus 1 அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ n plus 1ஆல் எல்லா பக்கமும் மல்டிப்ளை பண்ணோம்னா y plus n plus 1 into x equal to 11 plus n. This would be the formula. Yes, we are right. So the required equation is n plus 1 x plus 3 into n plus 1 y equal to 11 plus n. This would be the required equation of the perpendicular line. Okay. Thank you. Bye-bye.